ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 5 days நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த இடத்துல அட்டாச் ரெஸ்யூம்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கரண்ட் லொக்கேஷன், கரண்ட் கம்பெனி, இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் லிங்க்டின் லிங்க்கை கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் யூஆர்எல் இருக்கும் இல்லையா, அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சேல்ரி எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ சேல்ரி எதிர்பார்க்குறீங்க, உங்கள் நோட்டீஸ் பீரியட், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்னா ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இங்கே ப்ரீஃபாக நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.